ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமக. வெல்கம் டு ஜோடியாக் சர்வீசஸ். ஐயன் திருவள்ளுவர் போற்றி. ஓம் மகாதேவேச வித்மஹே பிரம்ம பத்னி சதீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இறைவனின் பெருமைகளையும் அண்டமாகிய பிரபஞ்சத்தின் தாத்பரியங்களையும் இரகசியங்களையும் அதில் உள்ள தெய்வங்களின் வழிபாடுகளையும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை தன்னில் உணர்ந்து கொள்ளுதலையும், மேலும் இறைவனின் படைப்பில் உள்ள திறமை, அறிவு, ஆற்றல், அன்பு மற்றும் ஏனைய அனைத்து செல்வங்களை பற்றியும் வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வாறு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களும் மற்றும் உபநிஷதங்களும் இதிகாசங்களும் பிரபந்தங்கள், பதிகங்கள், அருட்பாக்கள், வெண்பாக்கள் போன்ற பலவும் அந்த இறைவனின் பெருமைகளை பற்றியே கூறியிருக்கின்றன. மனிதர்கள் எவ்வாறு இறைவனின் படைப்பில் இறைத்தன்மையில் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றன. இவ்வாறு பற்பல மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் மன்னர்களும் அடியார்களும் இயற்றி இறைவனை பற்றி பாடியும் பேசியும் எழுதியும் பக்தியுடன் சரணாகதி அடைந்து அரிய பொக்கிஷங்களை இயற்றி தந்துள்ளார்கள். இந்த வரிசையில் ஐயன் திருவள்ளுவரும் ஒரு மகானாக இருந்து திருக்குறளை ஏற்றி முதலில் இறைவனின் அத்தியாயத்திலிருந்து தொடங்கி பின்பு மனிதகுலம் கல்வி, பொருள் மற்றும் இன்பம் எப்படி தர்மமான வழியில் பெற்று நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மனிதகுலம் வாழ வேண்டும் என்பதையும் இறைவனின் அருளால் ஞானம் பெற்று இயற்றி இந்த உலகிற்கு அர்ப்பணித்துள்ளார். மன்னர் அவையில் திருக்குறள் மற்ற புலவர்களால் சோதிக்கப்பட்ட பொழுது பொற்றாமரை குளத்தில் இந்த திருக்குறள் பொக்கிஷம் சங்கமம் செய்யப்பட்டு ஔவையார் அவர்களால் அந்த சரஸ்வதி தேவியின் அருளுடன் பின்பு வழிபாடு செய்யப்பட்டு சரஸ்வதி தேவி அந்த திருக்குறளை காத்து ரட்சித்து மீட்டு தந்தார்கள் என்பது சங்ககால இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த திருக்குறள் உலக பொதுமறையாகவும் இறைவனின் அருளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இறைவனின் படைப்பில் செயலில் தமிழ் புலவர் ஔவையார், சரஸ்வதி தேவி, ஐயன் திருவள்ளுவர் ஆகிய தொடர்பில் பெருமை செய்யப்பட்ட திருக்குறளாகும். ஐயன் திருவள்ளுவர் ஒரு மகானாகவும் சித்தராகவும் ஞானியாகவும் இறைவனை உணர்ந்து இருந்தமையால் அவரையும் வணங்கி திருக்குறள் படித்து துதித்து சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்யலாம். திருக்குறள் படிக்க பக்தி, ஞானம், சித்தி, அஷ்டகர்ம சித்திகள் உள்பட அனைத்தும் கூடி வரும். ஹனுமத் பிரசன்ன நாடி மூலம் கிடைத்த உத்தரவின்படி மற்ற வேதங்கள் ஓதுவதன் மூலம் மந்திர ஜெபம் போன்றவை செய்து கிடைக்கும் பலன்கள் போன்று திருக்குறள் படித்து சில வேண்டுதல்கள் வைக்க அதுவும் சித்தியாகும் என்று ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் ஒரு சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த திருக்குறள் படித்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் முன்பு விநாயகருக்கு வழிபாடு செய்து பின்பு சரஸ்வதி காயத்ரி மூல மந்திரம் கூறி பின்பு ஐயன் திருவள்ளுவர் போற்றி என்று கூறிக்கொண்டு திருக்குறள் படித்து வழிபாடு செய்யலாம். மொத்த திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் போன்று 3 பகுதிகளில் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு குறளுக்கும் தனித்துவம் வாய்ந்து இருக்கின்றது. ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் படித்து பயன்பெற மிகவும் அருள்பாலிக்க கூடியதாக இருக்கின்றது. அதாவது திருக்குறள் படிப்பதற்கு முன் எந்த பலனுக்காக படிக்கின்றோமோ அந்த பலனை வேண்டி, அதாவது ஒருவருக்கு வேலை கிடைப்பதற்காகவோ, திருமணம் நடப்பதற்காகவோ, சொல் வன்மை வாக் வன்மை பெறுவதற்காகவோ, நோய்கள் மற்றும் மருத்துவம் கிடைக்கப்பெற்று நோய்கள் குணமாவதற்காகவும், மருத்துவம் கைகூடி வரவும், மருத்துவத்தினால் செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் பலித்து நோய்கள் குணமாகவும், நன்றாக கல்வி கற்கவும், வீரத்துடன் திகழவும், பொருள் செல்வம் பெற்று வாழவும், எடுத்த முயற்சிகள் கைகூடவும், மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பெற்று வாழவும் போன்ற எந்தவிதமான தேவைகளுக்கும் திருக்குறளை ஓதி வழிபாடு செய்து வந்தால் அந்தந்த பலன்கள் கிடைக்கும். இவ்வாறு பிரார்த்தனை செய்ய திருக்குறளை எத்தனை தடவை படிக்க வேண்டும் என்றால் 10, 18, 23 அல்லது 28, 33, 36, 54, 108 இவ்வாறு எண்ணிக்கையில் திருக்குறளை படிக்க அந்தந்த பலன்கள் கிடைக்கும் என்று அனுமத் பிரசன்ன நாடி மூலம் தெரிய வருகின்றது. திருக்குறளை இவ்வாறு நாம் பள்ளி பருவங்களில் பாட புத்தகங்களில் இன்றியமையாத தேர்வு எழுதுவதற்காகவும் உலக பொதுமறையை படித்து வாழ்வியலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்கவும் நாம் திருக்குறளை படித்திருக்கலாம். ஆனால் பலன்களை பெற நம்முடைய பிரார்த்தனைகளை பலிக்க செய்யவும் திருக்குறளை படித்து வழிபாடு செய்தால் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். எனவே விநாயகர் வழிபாடு, திருவள்ளுவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு செய்து பின்பு திருக்குறளை படித்து பிரார்த்தனைகள் செய்ய அது பலிக்கும் என்று சரஸ்வதி தேவி கடாட்சத்துடனும் ஹனுமத் ஆஞ்சநேய சுவாமி அருளுடனும் கிடைக்கப்பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இப்பொழுது சில குறள்களை இங்கு எந்த பலன்களுக்காக கூறலாம் என்பதை பார்ப்போம்.
பல திருக்குறளை பற்றி நீங்களே ஆராய்ந்து அதற்குண்டான பலன்களை தெரிந்து கொண்டு அதை கூறி வழிபாடு செய்ய நன்மைகள் பயக்கும். தெய்வ பக்தி, ஞானம், இறைவனுடைய அருள் பெற்று நல்லபடியாக வாழவும் மனதில் பக்தி பெருகவும் இந்த குறளை கூறி வரலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறளை 10 அல்லது 18 அல்லது 23, 28 போன்ற எண்ணிக்கையில் கூறி வேண்டி வர இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டாகும். அடுத்து, கல்வி அறிவு வளர நல்ல மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கீழ்கண்ட திருக்குறள்களை கூறி வழிபாடு செய்யலாம். எண் என்ப ஏனைய, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அடுத்த திருக்குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மூன்றாவது குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள்களை குழந்தைகள் ஓதி வர நல்ல ஞானம் அறிவு பெருகும். இறைவனுடைய அருளால் நல்ல படிப்பு கிடைத்து மேலும் மதிப்பெண்களும் பெற்று நன்றாக இருப்பார்கள். அடுத்து, ஒருவருக்கு திருமணம் நடக்க, நல்ல குடும்பம் அமைய, குடும்ப சண்டைகள் நீங்க கீழ்கண்ட திருக்குறளை படித்து வரலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மீண்டும் கூறுகின்றோம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இவ்வாறு கூறிவர குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிலவி நன்றாக இருக்கும். அடுத்து, ஒருவருக்கு மதிப்பும் செல்வம் செல்வாக்கு ஏற்பட புகழ்பெற்று விளங்க கீழ்கண்ட திருக்குறளை படித்து வரலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மீண்டும் கூறுகின்றோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அடுத்து, ஒருவருக்கு நோய்கள் குணமாகவும் மருத்துவம் மற்றும் மருந்துகள் பயன் தரவும் கீழ்கண்ட திருக்குறளை கூறி வழிபாடு செய்யலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். மீண்டும் கூறுகின்றோம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அடுத்து, ஒருவர் எந்த செயலிலும் வெற்றி பெறவும் முன்னேற்றம் பெறவும் கீழ்கண்ட திருக்குறளை கூறி வழிபாடு செய்யலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. மீண்டும் கூறுகின்றோம், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அடுத்து, ஒருவருக்கு எடுத்த முயற்சிகள் கைகூடவும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறவும் கீழ்கண்ட திருக்குறளை கூறி வழிபாடு செய்யலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மீண்டும் கூறுகின்றோம், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அடுத்து, ஒருவருக்கு மனம் நல்ல சொல்களை சிந்தித்து பேசவும் சொல் வன்மை பெறவும் வாக் சித்தி பெறவும் கீழ்கண்ட திருக்குறள்களை கூறி வழிபாடு செய்யலாம். முதல் குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அடுத்த திருக்குறள், சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த 2 திருக்குறள்களை கூறிவர சொல் வன்மை பெற்று நன்றாக பேச மற்றும் அனைத்து விதமான பேச்சு போட்டிகள் போன்றவற்றில் வெற்றி பெறவும் இந்த திருக்குறள் வழிபாடு மிகவும் கை கொடுக்கும். அடுத்து, மனம் தெளிவு பெறவும் மேலும் உயர்வான எண்ணங்களை பெறவும் ஊக்கம் உயர்வு வெற்றி பெறவும் கீழ்கண்ட திருக்குறளை கூறி வரலாம். ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கைத்துடையார். மீண்டும் கூறுகின்றோம், ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். இதிலேயே இன்னொரு குறளையும் கூறி வரலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளும் மனம் தெளிவு பெறவும் உயர்வு பெறவும் ஊக்கம் பெறவும் கூறி வரலாம். அடுத்து, வேலை தொழில் அமைய கிடைத்த வேலை அமைந்த தொழில் நன்றாக இருக்க கீழ்கண்ட திருக்குறள்களை படித்து வழிபாடு செய்யலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற திருக்குறளை படித்து வர தொழில் வேலை கிடைத்து நன்றாக இருக்கும். அடுத்த குறள், வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. இந்த 2 திருக்குறள்களையும் படித்து பிரார்த்தனை செய்து வர சரஸ்வதி தேவி கடாட்சத்துடன் இறைவனுடைய அருளுடனும் வேலை கிடைத்து தொழில் அமைந்து அனைவரும் நன்றாக இருப்பார்கள். இந்த திருக்குறள்களை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் படித்து இந்த உலக பொதுமறையை படித்து வழிபாடு செய்து இறையருளால் அனைத்து நன்மைகளையும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு முறைகள் காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் போன்றவை இந்த
ஜோடியாக் சர்வீசஸ் வேறு ஒரு பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பர்கள் அனைவரும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். திருக்குறள் எந்திரம் அல்லது ஐயன் திருவள்ளுவர் எந்திரம் ஒன்று உள்ளது. இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எந்த வரிசையில் கூட்டினாலும் 1330 என்று வரும். இந்த 1330 திருக்குறளை உதாரணப்படுத்த இந்த எந்திரம் பயன்படுகின்றது. இந்த எந்திரத்தை வைத்தும் பூஜையில் வழிபாடு செய்யலாம். இதை எழுதி படிக்கும் குழந்தைகளோ அல்லது எந்த ஒரு வேலைக்காக எந்த நபர் அதை பயன்படுத்தினாலும் அந்த பலன் கிடைக்கும் என்று 1330 என்ற எண்ணை தனித்தனியாக கூட்டினால் 7ஆம் எண் வரும். இந்த எந்திரம் 7க்கு 7 வரிசைகளில் இந்த 1330 எண்கள் உள்ளன. இந்த எந்திரமும் வழிபாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறைவனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GR நரசிம்மாச்சாரியார். நன்றி, வணக்கம்.